ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கேஸ் செலவை மிச்சப்படுத்துகிற சில வழிமுறைகளை நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நாம் சோறு சமைக்கிற பானைக்கு மேலே சோறு வடிக்கிற பாத்திரத்தை நன்றாக கழுவி தண்ணீரை நிரப்பி மூடி வைத்து தீயை மிதமாக வைத்து சமைக்க வேண்டும். அந்த தண்ணீர் தானாகவே சூடாக தொடங்கும். நன்றாக கொதித்த பிறகு நாம் அந்த தண்ணீரை குடிப்பதற்கோ வேறு சமையல் செய்வதற்கோ பயன்படுத்தலாம். இப்போது இந்த தண்ணீர் நன்றாக சூடாகிவிட்டது. இதை எடுத்து நான் ஜீரக தண்ணீர் போடுவதற்கு யூஸ் பண்ண போகிறேன். ஜீரக தண்ணீர் விரைவாக கொதிக்க தொடங்கிவிட்டது. இன்னும் 2 நிமிடங்களில் ஜீரக தண்ணீர் ரெடியாகிவிடும். அதையும் நாம் சிம்மிலே போட்டால் போதும். இதனால் கேஸ் செலவு மிச்சமாகிறது. நம்ம எது சமைத்தாலும் சிம்மிலே வைத்து சமைக்க வேண்டும். சிறிய பேனரை யூஸ் பண்ண வேண்டும். இதனால் கேஸ் செலவு மிச்சமாகும். 2வது, மீண்டும் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்க தொடங்கியாச்சு. கொதித்த தண்ணீரை குடிக்க எடுத்து வச்சிருக்கேன். அதுபோல் நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் பச்சடி கூட்டு வச்ச போகிறேன். அந்த வெள்ளரிக்காய் வேக வைக்கிறதும் அதே தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். இதனால் சீக்கிரம் வெள்ளரிக்காய் வெந்து கிடைக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். நம்ம எந்த கூட்டு சமைத்தாலும் மூடி வைத்து வேக வைக்க வேண்டும். கொதித்த பிறகு தீயை சிம்மில் வைக்க வேண்டும். இதனாலேயும் கேஸு மிச்சமாகும். இன்றைக்கி நான் புட்டு அவிக்க போகிறேன். இந்த புட்டு குடத்துலேயும் இந்த தண்ணியை வச்சு புட்டு அவிக்க போகிறேன். இதனாலேயும் கேஸ் மிச்சமாகும். சீக்கிரம் புட்டு வெந்து வரும். இவ்வாறு இந்த வழிமுறையை நீங்களும் பின்பற்றி கேஸ் செலவை மிச்சப்படுத்துங்க. நம்ம குமரி தென்றல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.